என் செல்லக் குழந்தையே, நிச்சயமாக இன்று இந்த வராகி என்னுடைய பதிவு உன் கண்களில் படும். அவசர செய்தியோடு காலையிலிருந்தே உன்னோடு பேச உன் தாய் நான் காத்து கொண்டிருக்கின்றேன். அம்மாவை நீண்ட நேரம் காக்க வைக்காமல் தாயானவள் சொல்ல வந்திருக்கின்ற வார்த்தை என்னவென்று நீ செவி கொடுத்து கேட்பாயானால், நான் என்ன நினைத்து உன்னை தேடி வந்திருக்கிறேனோ அது நீ நினைத்த விஷயமாக மட்டுமே இருக்க முடியும். என் குழந்தையே, நம்மை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களும் நமக்கு தினம் தினம் ஒரு புதிய புதிய அனுபவத்தை தருகிறது. நேற்று எப்படியோ முடியும் என்று நாம் நினைத்திருந்த ஒரு விஷயம் இன்று நாம் எதிர்பாராத விதமாக வேறு விதத்தில் அது முடியும். இப்படித்தான் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவங்களை நமக்கு தந்து கொண்டிருக்கின்றது. என்னவாகும் என்று நாம் யோசிக்கும் பொழுதெல்லாம் இந்த வராகி உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை நடத்தி முடித்து விடுகின்றேன். இப்படியாக ஒவ்வொரு சூழ்நிலைகளும் ஒவ்வொரு விதமான மனநிலையையும் ஒவ்வொரு விதமான புரிதலையும் கொடுத்து உன்னை வாழச் சொல்லி கொண்டிருக்கும் இந்த நேரம், உன் தாயானவளினுடைய அன்பு உனக்கு தரக்கூடிய எதையுமே நீ எக்காரணத்தை கொண்டும் தவிர்த்து விடாதே. எல்லாமுமே நமக்கு கிடைத்தது என்று நினைத்து பொக்கிஷமாக நீ பார்த்து கொள்ள வேண்டும். யாரொருவருக்கு தன் கைகளில் கிடைக்கின்ற எந்த ஒரு விஷயத்தையுமே தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் நல்லபடியாக சமமாக பார்க்க தெரிகின்றதோ அவர்கள் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையுமே அவ்வளவு சுலபமாக இழந்து விட மாட்டார்கள். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பது எல்லாம் இருந்தாலும் நடந்தது நடந்தது தானே. நடந்து முடிந்ததை ஒருபோதும் மாற்ற முடியாது. அதனால் அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற இந்த பாடத்தை அடுத்தது வரக்கூடிய நிலைகளில் நாம் என்னவாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, சூழ்நிலைகளை நீ உணர்ந்து கொண்டு உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொண்டால் அது போதும். இத்தனைக்கு மாறாக உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் போது இவை எல்லாமுமே உன்னை மனநிறைவோடு ஆட்டுவிக்கும் என்பதனை நீ மறக்காதே. என் பிள்ளையே, சந்தோஷத்தை நாம் தேடுகிறோம் எங்கே என்று. ஆனால் நமக்குள் ஒளித்து வைத்திருப்பதை நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை. சில விஷயங்கள் அப்படித்தான் உனக்குள்ளேயே ஒளிந்து கிடக்கிறது. இதையெல்லாம் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்கு முதலில் மனதைரியம் வேண்டும் என் பிள்ளைக்கு. உன்னுடைய மனதைரியம் மட்டும்தான் எதையுமே உனக்கு சரியாக பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த இடம் உனக்கு ஒவ்வொன்றையும் கவனமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் உனக்கு எல்லாமும் கவனத்தோடும் தெளிவோடும் இருந்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. தெய்வம் உன்னை சுற்றி வருவதும் தெய்வம் உன்னை தேடி வந்து உன்னை ஆசீர்வதிப்பதும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய மகிழ்ச்சியின் உச்சம் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா இடத்தையும் நாம் கவனமாக அலசி ஆராய்ந்து பார்த்தோமானால் எந்த இடத்தில் எதை நீ கோட்டை விட்டாய் என்பதனை நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். காலம் ஒவ்வொன்றிற்கும் பதிலை சொல்லும். இந்த வாழ்க்கை ஒவ்வொன்றிற்கும் நமக்கான புரிதலை கொடுக்கும். உன்னோடு நான் இருக்கும் இந்த இடம் உனக்கு அத்தனையையும் சட்டென்று ஒரு நொடியில் எடுத்துச் சொல்லிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி இந்த நொடி இந்த நேரம் நமக்கு என்ன கொடுத்தது, ஏது கொடுத்தது என்பதனை எல்லாம் எண்ணி என் பிள்ளை நீ கலங்காதே. தெய்வம் எதையுமே யோசித்துதான் உனக்கு கொடுக்கும். தெய்வம் எதையுமே சிந்தித்துதான் உனக்கு கொடுக்கும். இது சரியா, உனக்கு தேவையா, இது உன் எதிர்காலத்தை என்னவாக மாற்றும் என்பதனை எல்லாம் கவனமாக புரிந்துதான் தெய்வம் உனக்கு எதையும் நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் நேரம், நான் வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உன்னை எப்படியும் நல்ல மாற்றத்திற்குள் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறக்காதே.
தேவையில்லாதது உனக்கு இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் இருக்கிறது என்று ஒரு முறை நீ சிந்தித்துப் பார். கொஞ்சம் தெளிவாக நீ உற்று நோக்கி பார்த்தாயானால் நம்மை சுற்றி இருக்கின்ற எல்லா விஷயங்களுமே நமக்கு தேவையற்ற விஷயங்களாகத்தான் இருக்கும். ஏதாவது ஒன்று நமக்கு தேவையினை கொடுக்கும், ஆனால் அது நமக்கு கிடைக்காது. இது எல்லாமுமே நாம் கொஞ்சம் கொஞ்சமாக மன உறுதியோடு புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக இந்த வாழ்க்கை நமக்கு ஒவ்வொன்றையும் தந்தது என்று சிந்தித்து பார்த்தோமானால் நம்முடைய மனநிலையை அது மாற்றிக்கொண்டிருக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, தாயினுடைய அன்பும் அரவணைப்பும் ஒருவருக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சியையும் தெளிவையும் நிறைவாக கொடுக்கும்போது இது எல்லாவற்றையும் நீ மன தெளிவோடு எதிர்கொள்ள துணிய வேண்டும். மாற்றங்களை எதிர்கொள்ள துணிய வேண்டும். தேவையற்ற விஷயங்களை எல்லாம் நீக்கி இந்த வாழ்க்கையில் உனக்கான நேரங்களை உருவாக்கிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு எப்பொழுதும் நன்மையை உருவாக்கும். தெய்வத்தின் அன்பு எப்பொழுதும் உனக்கு நீ விரும்பிய சந்தோஷத்தை உன் வசமாக்கி கொடுக்கும். எதையும் நினைத்தும் எதையும் கடந்தும் என் பிள்ளை, இந்த வாழ்க்கையை நீ பெருமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள துணிய வேண்டும் என்பதனை முதலில் மறந்து விடாதே. காலம் ஒவ்வொன்றிற்கும் பதிலை சொல்லும். இந்த காலம் ஒவ்வொன்றிற்கும் நமக்கான தீர்வை கொடுக்கும். நம்மை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களுக்கும் சரியானதொரு புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இன்று இந்த வராகி நான் சொன்னது போல உனக்கு எல்லாவற்றிற்கும் பதிலை இந்த காலம் சொல்கிறதோ இல்லையோ, உன்னுடைய செயல்பாடுகள் உனக்கு சொல்லிவிடும். நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு என்னவென்று அதனை உணர்த்திவிடும். எதையும் நாம் நினைத்து பார்த்து இந்த வாழ்க்கையில் நமக்காக சொல்லித்தரக்கூடிய ஒவ்வொன்றையும் கவனமாக நாம் உணரும்போது எந்த இடத்திலும் நமக்கு நல்லது நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். நாம் ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை நமக்கென்று என்னவாக மாற்றுகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காலம் எல்லா நிலைகளையும் நமக்கு உணர்த்தும் இந்த நேரத்தில் என் பிள்ளை, நீ எதற்கும் பெரிய அளவில் பதறிக்கொண்டிருக்காதே. எந்த ஒரு விஷயத்திற்கும் மிக பெரிய அளவில் நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே. நடப்பது நன்மைக்கும் என்பதும் இனி வரக்கூடியது உனக்கான சந்தோஷத்தின் உச்சம் என்பதனையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய். உன்னை வேண்டும் என்றே அவமானப்படுத்த பல சூழ்ச்சிகள் நடக்கும். சுற்றியிருந்து இவை எல்லாமும் உன்னை அதிகமாக காயப்படுத்தும். அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் தெரிந்து புரிந்து கொண்டு இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கைக்கு எப்பொழுதும் நீ சரியாக இருக்கும் பட்சத்தில் உனக்கு அதன் பிறகு கிடைக்கக்கூடிய வெற்றிகள் ஒவ்வொன்றிலும் நிச்சயமாக உன்னுடைய உழைப்பு என்னவென்று வெளிப்படும். எந்த இடத்திலுமே நாமாக நின்று நம் வெற்றியை பெற்றிருந்தோமானால், அதாவது மற்றவர்களின் வார்த்தைகளை கேட்காமல் மற்றவர்களின் உதவியை பெறாமல் நாமாக நின்று நமக்குரிய வெற்றியை நாம் பெற்றிருந்தோமானால் நிச்சயமாக அந்த வெற்றி என்றும் என்றென்றும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்க மாட்டாய். அந்த வெற்றி உன்னை எப்பொழுதும் சந்தோஷத்திற்குள் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறக்க மாட்டாய். அதுதான் காலம் முழுமைக்கும் நிலைத்து நிற்கும். இன்னொருவரின் உதவியோடு நாம் பெறக்கூடிய வெற்றி என்றைக்குமே பேச்சு பொருளான ஒரு வெற்றிதான். மற்றவர்கள் சொல்லும் போதும் சரி, உன்னை பார்க்கும் பொழுதும் சரி, அவர்களினுடைய எண்ணம் முழுக்க இது இவர்கள் பெற்று கொடுத்த வெற்றி அல்லவா என்றுதான் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இதையெல்லாம் தெரியக்கூடிய மனப்பக்குவம் உனக்குள் இருக்கிறது என்றால் நிச்சயமாக எனக்கு மிகுந்த சந்தோஷம். எல்லாவற்றையும் எதிர்கொண்டு நீ நிற்கின்ற இது போன்ற ஒரு சூழ்நிலையானது நிச்சயமாக யாருக்கும் வாழ்க்கையில் வரக்கூடாது. மனம் உடைந்து விடும் உனக்கு என்பதனால்தான் நான் உன் தாயானவள் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உன் மனதை நொறுக்கி விடுவார்கள்.
ஒன்றுமில்லை என்று எளிதில் சொல்லிவிடுவார்கள். எப்பொழுதுமே ஒருவரை நாம் வேலை வாங்க வேண்டும் என்றால் அது அதிகாரத்தினால் வாங்கிவிட முடியாது. முதலில் அதை புரிந்து கொள். எவ்வளவுதான் உன்னிடம் கை நீட்டி பணம் வாங்குகின்ற ஒருவராக இருந்தாலும் அதிகாரத்திற்கு ஒருபோதும் அடிபணிந்து விட மாட்டார் என்பதனை புரிந்து கொள். தன் மானத்தை இழக்கும் ஒரு சூழ்நிலை யாருக்கேனும் வந்தது என்றால் எதுவுமே வேண்டாம் என்று தூக்கி எறிந்துவிட்டு சென்று விடுவார்கள். அதுதான் உண்மையும் கூட. அவர்களிடத்தில் நீயும் இருந்தால் அதைத்தான் செய்திருப்பாய் என்பதனை மறந்து விடாதே. நீயும் இருந்திருந்தால் இது போன்ற விஷயங்கள் தான் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. பல சூழ்நிலைகளில் இதுபோன்று மற்றவர்களை நீ சரியாக பயன்படுத்த தெரியாமல் அவர்களினுடைய உணர்வுகளோடு விளையாடுவதனால் அவர்கள் உனக்கு உதவி செய்ய மறத்து விடுகிறார்கள். அதே நேரம் என் பிள்ளை மறுக்கும்போது மனதிற்குள் முழுக்க முழுக்க உன்னை திட்டி தீர்த்து விடுவார்கள். எதை எப்படி ஒருவரை செய்ய வைக்க வேண்டுமோ அதை அப்படி அவர்களை செய்ய வைக்க வேண்டும். அதுதான் திறமையும் கூட. முடியாது என்று எதையும் நினைத்து இந்த வாழ்க்கையை நாம் விட்டுவிடக்கூடாது. நமக்கு பல திறமைகள் நமக்குள்ளும் ஒளிந்து கிடக்கின்றது. சில விஷயங்களை நம்மாலும் செய்ய முடியும் என்ற எண்ணம் உனக்குள்ளும் எப்பொழுதும் இருக்க வேண்டும். மற்றவர்கள் பேசுகின்ற விஷயங்களும் மற்றவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளும் ஒருபோதும் உன் வாழ்க்கையாகிவிடாது என்பதனை புரிந்து கொள். உன்னுடைய வாழ்க்கையை என்னவென்று நீ உணர்ந்து அதற்கு தகுந்தாற்போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. மற்றவர்கள் நம்மை காயப்படுத்த வேண்டும் என்றே அல்லது நம் முன்னால் நிற்பவர்களை நமக்கு எதிராக திருப்பிவிட வேண்டும் என்றே பல சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருப்பார்கள். அந்த இடத்தில் எல்லாம் நாம் என்னவென்று வெளியே வந்து விட்டோமானால் அந்த இடத்தில் எல்லாம் நம்மை யார் என்று நிச்சயமாக நாம் தெரிந்து கொண்டோமானால் எல்லாவற்றிலும் நம் வெற்றியை நாம் தீர்மானித்து விடுவோம். எந்த இடத்திலும் நம்மை நாம் யாரிடம் விட்டு கொடுத்து விட மாட்டோம். நம்மை கேலியும் கிண்டலும் செய்படி இந்த மனிதர்களை ஒருபோதும் நாம் நடத்திவிட மாட்டோம் என்பதுதான் உன்னுடைய எண்ணமாக இருக்க வேண்டும். என் பிள்ளையே, எப்பொழுதுமே நாம் செய்யக்கூடிய காரியங்களில் நம்மோடு இருந்தவர்கள், அதாவது நம்முடைய கடினமான பாதைகளில் கடினமான சூழ்நிலைகளில் நம்மோடு பயணித்தவர்களை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. நம்மோடு இருந்தவர்களை நாம் ஒருபோதும் ஒதுக்கி வைக்கவும் கூடாது. சுற்றியிருந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்தது, ஏது தந்தது என்பதனை சற்று உன்னிப்பாக நீ கவனித்து பார்க்க வேண்டும். யாரையும் அவ்வளவு சுலபமாக வெல்லாம் இந்த வாழ்க்கையை நாம் தொலைக்கக்கூடாது என்றுதான் உன் அம்மா மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன். தீயவர்களா? அவர்கள் நிச்சயமாக ஒரு கட்டத்தில் தானாகவே உன்னை விட்டு ஒதுங்கி சென்று விடுவார்கள். ஒரு நிலைக்கு பின்னால் நிச்சயமாக அவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்த ஒவ்வொரு காயங்களுக்கும் வருந்துவார்கள். அதனால் நீ எல்லோரையும் சமமாகவே நடத்து. அவரவர் செய்கின்ற விஷயங்கள் அவர்களின் மனசாட்சியை உறுத்தி கேள்வி கேட்கும்படி நீ நல்லதை மட்டுமே செய்து கொண்டிரு. யாருக்கும் எந்த கெடுதலையும் நாம் செய்ய வேண்டாம். யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு துரோகத்தையும் நாம் செய்ய வேண்டாம். மற்றவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய துரோகம் நாளை நிச்சயமாக நம் வாழ்க்கையை தான் அளிக்கும் என்பது அவர்களுக்கு விரைவாகவே புரியும். உன்னை பார்த்து பொறாமைப்பட்டார்களே என்றால் நிச்சயமாக இவர்கள் எல்லாம் மனிதர்களாகவே இருக்க தகுதியில்லாதவர்கள் என்பதனைத்தான் சொல்ல வேண்டும். உன்னை நோக்கி நடக்கக்கூடிய ஒவ்வொரு சிந்தனைகளும் ஒவ்வொரு புரிதல்களும் உனக்கு என்றும் உனக்கான சந்தோஷத்தை உறுதிப்படுத்தி கொண்டும் எப்பொழுதும் அது உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற பல மனிதர்கள் இன்னமும் உன்னை தேடி வரத்தான் செய்கிறார்கள். நாம் தான் நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் இடையில் இருக்கின்ற வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியாமல் நிச்சயமாகவே சிக்கி தவிக்கின்றோம். இனியும் இது தாமதிக்கக்கூடிய விஷயம் அல்ல. இனியும் இது இப்படியே விட்டுவிடக்கூடிய விஷயமும் அல்ல. இனி நடக்கும் நல்லதும் உன்னை தேடி வரும் நல்லதும்
எப்பொழுதும் உன்னை சூழ்ந்து வந்து உன்னை ஆட்டுவிக்கும் என்பதனை நீ மறக்காதே. எந்த இடத்திலும் என் பிள்ளையினுடைய முயற்சிகள் பலன் கொடுக்காமல் போகாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காலம் ஒவ்வொன்றிற்கும் நமக்கான பதிலை கொடுத்து நம்மை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் நேரம் உனக்கு வெற்றியின் உச்சத்தை என்னவென்று நான் காண்பித்து கொடுக்க வேண்டும். வெற்றி என்றால் என்ன, அதை நாம் எப்படி ருசி பார்க்க வேண்டும் என்பதனை எல்லாம் என் பிள்ளைக்கு நான் காண்பித்து கொடுக்க வந்திருக்கின்றேன். உன்னுடைய வெற்றிக்கு மிகவும் அருகில் நின்று பல முறை பின்வாங்கி இருக்கின்றாய். பல முறை அந்த வெற்றியை வேண்டாம் என்று என் பிள்ளை நீ சொல்லி இருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது அந்த வெற்றியை நான் உறுதிப்படுத்த வந்திருக்கும் இந்த நேரம் என் பிள்ளை, எக்காரணத்தை கொண்டும் நீ எதையும் தொலைத்து விடக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் எதையும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது. இந்த நேரம் இனி என்னவாகும் என்பதனை எல்லாம் தாண்டி இனி உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை சந்தோஷங்களையும் நீ பெற்றுவிட தயாராக இரு. உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். நடக்காதது வாழ்க்கையில் எதுவும் நமக்கானது அல்ல. நடந்து கொண்டிருப்பது ஒவ்வொன்றும் உனக்குரியது. அது வேதனைகளை கொடுத்தாலும் சோதனைகளை கொடுத்தாலும் சந்தோஷத்தை கொடுத்தாலும் அது உனக்குரியது என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கு தெளிவை தரும் விஷயங்களை எல்லாம் சரியாக பெற்றுக்கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய மனதை நீயும் மாற்றிக்கொண்டு நம்பிக்கையோடு வாழ கற்றுக்கொள். எல்லாவற்றிலுமே நமக்கானதை நாம் எப்பொழுதும் சரியாக பெற்றுக்கொண்டு நல்லபடியாக வாழ தொடங்கி விடுவோம் என்பதனை நீ மறக்கக்கூடாது. மனதளவில் நாம் யோசிக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி நம்மை எப்பொழுதும் பக்குவமாக வைத்திருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. மனப்புரிதலோடு உனக்கு வெற்றியை எப்பொழுதும் நான் சரியாக கொடுக்கும் இந்த நேரம் இந்த வாழ்க்கை ஒவ்வொன்றையும் உனக்கு நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. தேவையில்லாதது எல்லாவற்றையும் விலக்கி தேவையான விஷயங்களை என்னவென்று உணர்த்தி எப்பொழுதும் நான் உன்னை தொடரும் இந்த நேரம் உனக்கு அதிர்ஷ்டத்தை என்னவென்று எடுத்துச் சொல்லும் இந்த காலம் என்பதனை நீ மறக்காதே. தெய்வம் எப்பொழுதும் உன் அருகில் நின்று உன்னோடு பேசுகின்ற இது போன்ற நிலை உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருப்பதை நினைத்து நீ சந்தோஷப்படு. எல்லோருக்கும் அவ்வளவு எளிதில் வாய்த்திடாத ஒரு பாக்கியம், எல்லோருக்கும் அவ்வளவு சுலபமாக கிடைத்திடாத ஒரு விஷயம். எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை கேட்கிறார்கள் என்று நீ வேண்டுமானால் சோதித்துப்பார். அவர்களுக்கு மட்டுமே தெய்வத்தினுடைய அருள் நிறைவாக நிறைந்து நிற்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வெற்றி என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். யார் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் நான் இதையெல்லாம் ஒருபொழுதும் என்னவென்று கண்டுகொள்ள மாட்டேன் என்று சொல்வதை எல்லாம் விடுத்து எதை செய்கிறார்கள் என்பதனை சற்று திரும்பி பார்க்க வேண்டும். அப்படி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று நிச்சயமாக என்னவென்று கவனிக்க வேண்டும். இது எல்லாமும் தான் நமக்கு இந்த வாழ்க்கையின் ஒரு உத்வேகம். இது எல்லாமும் தான் இந்த வாழ்க்கையில் நம்மை நிச்சயமாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகரச் செய்யும் விஷயங்கள் என்பதனை நீ மறக்காது. நன்மைகளுக்கு எப்பொழுதும் கட்டுப்படுவது போல தீமைகளை கண்டு ஒதுங்கி இருக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். அது என்ன நடக்கிறது, நடந்தால் நடந்துவிட்டு போகட்டும், நமக்கென்ன என்று இருப்பதை விட அதிலிருந்து வெளிவர நீ நிச்சயமாக முயற்சிகளை செய்துவிட வேண்டும். உன்னை நான் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை பயணத்தில் சரியான ஒரு திசையை நோக்கி அழைத்து செல்கிறேன் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால் உன் தாயானவள் நான் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ எப்பொழுதுமே சரியாகவே புரிந்து கொள்ள வேண்டும். அம்மாவின் அன்பு தருவது எந்நாளும் நமக்கு நன்மை என்பதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாரிடத்திலும் எதையும் நம்பி ஏமாந்து விடாதே. யாரிடத்திலும் எதையும் கொடுத்து ஒருபோதும் நீ ஏமாற்றத்தில் சிக்கி தவிக்காதே. மனிதர்கள் அவ்வளவு எளிதில் யாருக்கும் நல்லதை செய்து விடுவதில்லை. ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு அவர்களுக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது.
இதையெல்லாம் புரிந்து நீ இந்த காலத்திற்கு தகுந்தாற் போல, இந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல உன்னை நீ மாற்றிக்கொண்டால் அது போதும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.